ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி உருளைக்கிழங்கு நகெட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது இதை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட தேவைப்படுறப்போ எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சோம்னா நெக்ஸ்ட் டே வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இதோடு சேர்க்குறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட 4-5 பல் பூண்டு எடுத்துக்கலாம். இதுக்கு இஞ்சி சேர்க்க தேவையில்லை. பூண்டை கட் பண்ணியோ இடிச்சோ சேர்க்கறத விட இந்த மாதிரி நல்லா துருவி சேர்த்துக்கலாம். அப்போ நம்ம பால்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கையும் இதே மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம். எதுக்காக துருவுறோன்னா உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சு வர்றதுக்காக. இது கையிலேயே நல்லா கட்டி இல்லாமல் மசிக்க முடியும்னா நம்ம கையிலேயே மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி துருவி எடுத்துட்டோம்னா எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற பூண்டை ஃபஸ்ட்டு சேர்த்து வதக்கிடலாம். பூண்டு நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதும் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு காரம் ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை, கொஞ்சம் மைல்டான காரமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதில் சில்லி ஃப்ளெக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் இதில் சேர்க்கலை. இப்போ இது நல்லா வதங்கி பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆறுனதுக்கப்புறம் உருளைக்கிழங்கோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். உருளைக்கிழங்கு வதக்க தேவையில்லை. இப்போ இது இருக்கட்டும். நம்ம பால்ஸுக்கு மேலே கோட்டிங் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பிளேட்டில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் மைதா எடுத்துக்கலாம். இல்லை ஃபுல்லாகவே கார்ன்ஃப்ளவரில் செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இது பஜ்ஜி மாவு மாதிரி ரொம்ப கெட்டியாக கரைக்க வேண்டியதில்லை, நல்லாவே தண்ணியாட்ட கரைச்சிக்கலாம். இப்போ கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் இந்தளவுக்கு நல்லா தண்ணியாட்ட கரைச்சிக்கலாம். நூடுல்ஸை ட்ரையாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன். இது பிரெட் க்ரம்ஸோடு சேர்த்து கலந்துக்கலாம். இதை சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இது ஆப்ஷனல் தான், வேணால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம வெறும் பிரெட் க்ரம்ஸ் மட்டும் கோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது ரெண்டையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கோட கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது. ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்படி ஈரப்பதம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கையில் ஒட்டும், அதனால கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம தேவையான அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி ஷேப் பிடிக்குதோ அப்படி பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி சிலிண்டர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு ஷேப் பண்ணிவிட்டு இதை நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மைதாவில் ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். ஒரு 2-3 ஒன்றா செஞ்சு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம தண்ணியை தொட்டுட்டு அதை பிரெட் க்ரம்ஸில் வைக்கும்போது கையில் ஒட்டி ஒட்டி வரும், நம்மளால் கரெக்டாக பண்ண முடியாது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மைதா தண்ணியில் நல்லா ஒரு தடவை டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பிரெட் க்ரம்ஸில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கோட்டாகி வரணும். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதே மாதிரியே எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு மட்டும் ரெடி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை இந்த மாதிரி நம்ம கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது நெக்ஸ்ட் டே வரைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். நம்ம வடை பொரிக்கிறதுக்கு எப்படி எண்ணெய் சூடு பண்ணுவோமோ அந்தளவுக்கு சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற எல்லா பால்ஸையும் இதில் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகி வர்ற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயில் சேர்த்துட்டு உடனே கலந்து விட்டுறக்கூடாது. ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒன்று நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகி வர வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம ஏற்கனவே வேக வச்சு தான் சேர்த்துருக்குறோம், அதனால உள்ளே நல்லா வெந்து தான் இருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம்.
உருளைக்கிழங்கு நகெட் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது வந்து மைல்டான மசாலா வாசனையோட மேலே கிறிஸ்பி லேயரோட ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.